அடச்சே, என்னையா இது இப்படி தப்பிச்சிட்டே இருக்கான்? அதான் சொன்னேன்ல, அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வம் துணை இருக்கியா. இன்னைக்கு நைட்டு அவனை நான் போடுறேன். இன்னைக்கு ஜெயிக்கிறது அந்த தெய்வமா இல்ல இந்த சாத்தானான்னு நானும் பாத்துறேன்டா. இந்த நிமிஷம் உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு ஓகேவா இல்லையா? கல்யாணம் நடக்க அட்லீஸ்ட் தாலியாவது வேணுமே. இந்த தாலிய கட்டி என் ஆசையை நிறைவேத்தி வை. அடி பாவி, இது எப்படி வாங்கின? உன்னை லவ் பண்ண கொஞ்ச நாளே என்னைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு இது தேவைப்படும்னு தோணுச்சு, அப்பவே வாங்கிட்டேன். அது சரி. சரி, நானும் இந்த தாலியும் ரெடி. மாப்பிள்ளை ரெடியா? அம்மி மிதிச்சு அருந்ததிய சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. நாம வேணா இந்த நிலாவை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். பயப்படுற மாதிரி இருக்கே, பயமா இருக்கா? அப்புறம் சந்தோஷமா இருக்கு. இப்படி என் மேல பைத்தியமா இருக்கிறவ எனக்கு காதலியா கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ கல்யாணம்? நம்ம கல்யாணம் யாரும் இல்லாத மொட்டை மாடியில இப்படி சாதாரணமா நடக்கக்கூடாது. ஊரே கூடியிருக்கிற சபையில நம்மளோட பெத்தவங்க முன்னாடி முறைப்படி நடக்கணும். அதுதான் என் ஆசை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ கட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஒன்னு எனக்கு தெரியாதா? புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, நல்ல மணமகன்தான் நல்ல நேரமடா. புது ஓவியம் போல் இருப்பாள் இருப்பாள். மலரு, நீ மட்டும் இந்த கிஃப்ட பார்த்த மாமனை இறுக்கி அணைச்சி நினைச்சி பார்க்கவே பயங்கரமா இருக்கே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், இஞ்சிக்கு ஜெய், வாலிபத்தின் பாடல். இங்கதானே வச்சிருந்தேன், எங்க காணோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. எப்படி காணாம போயிருக்கோம்? ஒருவேளை யாராவது வந்து எடுத்திருப்பாங்களோ? என்னாச்சு? ஏன் துணியெல்லாம் பரப்பி போட்டிருக்க? டேய், நான் குளிக்க போன அப்புறம் யாரும் ரூம்ல இல்லையா? இல்லையே, எல்லாம் வெளியே போயிடுங்க. என்னாச்சு? எவனோ ஒருத்தன் ஆட்டைய போட்டான். அட என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, மலருக்கு தரத்துக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருந்தேன், அதை இப்போ காணும். காணுமா? யாரும் இல்லாத நேரத்தில் எவனோ ஒருத்தன் திருடி இருக்கான். என்ன? சரி வா, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜில் யாருன்னு பார்ப்போம். இந்த மண்டபத்தில் அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லைடா. மண்டபம் புக் பண்ணும் போதே கேட்டேன். என்ன பண்ணலாம் இப்போ? என்ன பண்ணுறது, நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். நம்மளோட தப்பு, ஒன்றும் பண்ண முடியாது.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலர் மேலே வந்துடுவா. இந்த நேரம் பார்த்து கிஃப்ட்டை வேற காணும். அவகிட்ட எதுவும் சொல்ல முடியாது, சென்டிமெண்ட்டாக வேற ஃபீல் பண்ணுவா. பேசாமல் புது ரிங் வாங்கி கொடுத்துடலாமா? என்னண்ணே வெற்றி எங்கே இருக்கான்? வெளியே இதே கடி கூட தான் பேசிட்டு இருக்கான். டேய் இங்கே பாரு, gift தொலைஞ்சிருச்சு அது இதுன்னு யார்கிட்டையும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நான் வெற்றியை பார்த்துட்டு வந்துடுறேன். ம் சரி. அப்புறம் டேய் ஆ வெளியே போனேன்னா ரூமை லாக் பண்ணிட்டு போ. சரிண்ணா. அண்ணே. சொல்லியா? இது சொல்லியாவா? நீ தானே சொல்லணும். என்ன தேடுன்னு சொன்னாங்க. ஒண்ணு இல்லையா, கூடி இருக்கிற இளைஞர் படம் எல்லாமே செம்ம கடுப்புல இருக்காங்க. என்ன கடுப்பு? கல்யாணத்துல ஒரு சிறப்பு இல்லையா, அதான் கடுப்பு. புரியல. யோ சரக்கு பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்கயா. ஓ, இந்தா கல்யாணத்துக்கு வாங்கடா வாங்கடான்னு வக்கனைய அழைப்பு கொடுத்தோம்ல, அப்ப ஊத்தி விட்டா தானே சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் தான். ஆனா பார்ட்டி வேணும்னு இப்பதானே கேக்குறாங்க. அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும். ஏற்கனவே பல பேருக்கு சரக்கு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. கார்ல பலதரப்பட்ட சரக்கு இருக்கு. போய் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஐயோ இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. எங்க பேராதானே? டேய் வெற்றி, என்னண்ணே? வெளியே போகணும், பைக் சாவி வேணும். யாரு வெளியில போகணும்? யாருக்கு பைக் வேணும்? எனக்கு தான்டா. நீ வெளியில போறியா? என்ன விளையாடுறியா? அதுவும் இந்த நேரத்துல கல்யாண மாப்பிள்ள வெளியே போக கூடாதுன்னு தெரியாத உனக்கு? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒரு சின்ன எமர்ஜென்சி, அதான் வெளியே போகணும்னு சொல்கிறேன். அப்படி என்ன எமர்ஜென்சி? ஒன்றும் இல்லைடா, மலருக்கு ஒரு சின்ன gift கொடுக்கலான்னு மோதிரம் வாங்கி வச்சுருந்தேன். அது காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி gift தரேன்னு வேற சொல்லியிருக்கேன். அதான் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. அதுக்காக இப்போ வா. அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு gift தொலைஞ்சு போயிடுச்சு, நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லுங்க. டேய் அது எப்படிடா சொல்ல முடியும்? ஏன் சொன்னா என்ன? அதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு இப்போ ரிங் வாங்கியே ஆகணும். நீ பைக் தெரியா இல்லையா? அதே மாதிரி தான். என்னால இப்போ உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, போதுமா? அதை மீறி நீ போனேன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் 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 வெற்றி, டேய் 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 ப்ளீஸ்டா. சரி அப்போ நீயும் என் கூட வா. நானா? நான் தனியாக போகக்கூடாதுன்னா நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வரலாம். நீ கல்யாண மாப்பிள்ளன மண்டபத்தை விட்டு போக கூடாது. டேய் டேய் ப்ளீஸ்டா. சரிண்ணே, வேணும்னா இப்படி பண்ணலாமா? எப்படி? என்கிட்ட பணத்தை கொடு, நான் கடைக்கு போய் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். அதுல நீ சூஸ் பண்ணி சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. நான் போய் பார்த்து செலக்ட் பண்ணும், அதுதான் சரியா இருக்கும். அண்ணே வெற்றி, நாம கடைக்கு போறோம், அவ்வளவுதான். என்ன வெற்றி, அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பும் இல்லையா? டேய் என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் இல்லாம இருக்குமா? இதே கல்யாணம் கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடும், வாங்கிக்கங்க. வந்துடும், வாங்கிக்கங்களா? அப்ப நீ வரலையா? இல்லடா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான். வேலை இருக்கா? அப்ப நீ வராம எங்களை மட்டும் அடிக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாது. இப்ப நாங்க ஒண்ணு ஓசி குடிக்க வரல. நீ என்னமோ எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரில இருக்கு. டேய் என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இந்த பாரியா, நீ பார்ட்டியில பங்கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க குடிக்கிறோம், இல்லன்னா நாங்களா போய்கிட்டே இருக்கிறோம். வலி 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 பேபிஸ் வருது, வலி விடுங்கோ. என்னையா ஆரம்பிச்சிடலாமா? என்ன மாப்ள, வர்றியா இல்ல நாங்களா வெளியில போட்டுமா? டேய் நீங்க போய் ஆரம்பிங்கடா, வந்துடுறேன். நிஜமா? சத்தியமா 2 நிமிஷத்துல வரேன்டா, போங்கடா. சரிடா, அவன் தான் வாங்க, சொல்லி நம்ம அப்புறம் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா. சரி வாடா. டேய் யார்ரா அவன்? என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்க. சரி, என் கூடயும் வரேன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்டயும் வரேன்னு சொல்லியிருக்க. என்ன பண்றது, ஆரம்பிச்சுட்டு வந்துடுறேன். டேய் லேட் பண்ணிடாதடா, மதுரை வரைக்கும் போகணும், கடை அடைச்சிட போறாங்க. மதுரை வரைக்கெல்லாம் போவேன் நானு. அஞ்சலிக்கு சிவகங்கையில சொந்தமா நகை கடையே இருக்கு. அவகிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் கடையை திறந்து வைக்க சொல்றேன். நாம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இருந்தாலும் லேட் பண்ணிடாத, ஓகே? வர்றேன்னு நீ போய் ரூம்ல இருப்போ. போ. டேய் சீக்கிரம் வந்துரு, நான் வர்றேன்னு நீ ரூமுக்கு போன. கல்யாண மாப்பிள்ள வெளியே போக கூடாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானே.
கரெக்ட். விடிய ஃபன் பண்றோம். மச்சான் நீ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்ஜாய் பண்றோம். என்னடா இன்னும் வெற்றியை காணோம்? வருவான்டா கல்யாண வீட்டுக்காரன். 1000 சோழி இருக்காதா? அதுவும் சரிதான். வர்றேன்னு சொல்லிட்டாம்ல, வராம இருக்க மாட்டான். ஆமா, கொடுத்த வாக்குல என் மாப்பிள்ள தவறவே மாட்டான்டா. ஆமா அஞ்சலி. இதா வந்துட்டாம்ல. ஆமா அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் கடை திறந்து வைக்க சொல்லு. நாங்க எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடுறோம். சீக்கிரம் வா, தங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வா 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 உட்காரியா. அந்த சங்கத்துல ஐக்கியமாவது. உனக்காக தான் மாப்ள வெயிட்டிங். எல்லாம் ரெடியா இருக்கு. ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி எடுங்க. மாறன் கல்யாணத்துக்காக. இரு 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 இரு. ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கணும். என்னது செல்ஃபி போட்டோவா? ஏய், கிராமத்துக்காரன் வாயில எல்லாம் அப்படிதான் இங்கிலீஷ் வரும். ரொம்ப ஆராய கூடாதுன்னு. நீ ஏறா. லேண்ட்ஸ்கேப் இது, லேண்ட்ஸ்கேப். என்ன மாப்பிள்ள ஒரே கல்ப்ல அடிச்சிட்டா? ஒரே கல்ப்ல அடிக்கிறதா நமக்கு பிடிக்கும். அது சரி, நான்லாம் சூடான டீயை குடிக்கிற மாதிரி மெதுவா தாண்டா குடிப்பேன். உன் ஸ்பீட்லாம் நம்மளுக்கு வராதுடா. சரி வேகமா குடிங்க, அடுத்த ரவுண்ட் ஊத்துவோம். ஊத்துங்க ஊத்துங்க. கம்மியா ஊத்துறா, செத்துக்கிட்டு போயிட போறேன். ஆடுங்கடா. நேரம் ஆயிடுச்சு, உனக்கு விட மாட்டேங்கிறாங்களே. சரக்கு சூப்பர்ல. ஆமா மச்சி, சூப்பர்ரா. தம்பி, அண்ணா அது எப்படியா சரக்கே சாப்பிடாம சரக்கு சூப்பரா இருக்குன்ற? அண்ணே, காத்துக்கிறப்புக்குன்னு சொல்லி 2 சொட்டு கீழே ஊத்துவா. நீ என்ன முழு சரக்கையும் கீழே ஊத்துற? ஒண்ணும் இல்லனே, ஒரு முக்கியமான வேலையா நானும் மாறணும் வெளியே போகணும். வண்டியை வேற ஓட்டணும். அதான் எல்லாத்தையும் கீழே ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் மாறணும். மெதுவானே, மெதுவா மெதுவா பேசுன. நீயும் மாறணும், வெளியே போறீங்களா? யோ, அவன் கல்யாண மாப்பிளையா, வெளியெல்லாம் போக கூடாது. அண்ணே, முக்கியமான வேலைண்ணே, சொன்ன புரிஞ்சுக்கோ. சட்டுன்னு போனா உடனே திரும்பிடுவோம். ஓ சரி, எங்க தான் போறீங்க? நல்லா கேட்ட. போற காரியம் விளங்குன மாதிரி தான். சரி விடு. சரி, நீ இவங்களுக்கு கம்பெனி கொடு, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சுண்ணே. யோ, நானும் வரேன்யா. அண்ணே, பைக்ல போறேண்ணே, ட்ரிபிள்ஸ் எல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். யோ 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 அண்ணே, நீ பார்ட்டியை கண்டினியூ பண்ணுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான வேலை. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஓகே. தேங்க்ஸ் மச்சான். ஓகே மாப்ள, இனிமே நீ கிளம்பு. மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். தேங்க்யூ. அப்பாடா, தப்பிச்சா சாமி. அண்ணன் நான் வரேண்ணே. ஓகே ஓகே ஓகே, பார்த்து போ மச்சான். பாய்டா மச்சான். டேய் ஊத்துறா, ஊத்துறீங்களா இல்லையா? லேட் பண்றானே, சொதப்படா போச்சு. உள்ள வாடா. டேய், ஏன்டா இவ்வளோ லேட்டு? அப்பா, என்ன மாறா லேட்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்.
சொல்லுங்கப்பா. தூங்கிட்டியா? இல்லம்மா. மாறா, செத்த நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தோம்யா. வாங்கப்பா, உள்ள வாங்க. ம், உட்காரு. உட்காருங்க ஐயா. மாறா, சொல்லுங்கப்பா. ஒண்ணுமில்லப்பா, என்னமோ தெரியல, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் போல தோணுச்சு, அதான் வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் தான் நீ என் மகன். நாளைக்கு நீ மலருக்கு புருஷன் ஆயிடுவியே. அதான் கடைசியா எங்க மகன் கிட்ட மனசு விட்டு பேசிட்டு போலான்னு வந்தோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் என்ன பொண்ணா என்ன இன்னொரு வீட்டுக்கு வாழ போறேன்னு சொல்றதுக்கு? என்னைக்கும் நான் உங்க மகன் தான், போதுமா? இதுல ஆம்பளை பொம்பளைன்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு மாறா? எல்லாருக்கும் ஒரே நீதி தான். இன்னைக்கு அப்பா அம்மா உனக்கு உறவா இருக்கலாம், அதுவே உனக்கு கல்யாணம் ஆன பிறகு உன் பொஞ்சாதி தான் உனக்கு உறவு. அப்பா அம்மா மேல பழைய மரியாதையும் பாசத்தையும் வை. அதே நேரம் உன் பொஞ்சாதிக்கும் உன் உசுர்ல பாதிய கூடப்பா. மாறா, எப்பவும் நான் ரசம் சாதம் சாப்பிட்டா எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுமான்னு சொல்லுவல்ல. ம், இப்ப நான் போய் ஒரு கிண்ணத்துல ரசம் ஊத்தி சாதம் பிசைஞ்சு எடுத்துட்டு வருவா. உனக்கு ஊட்டி விடணும்னு ஆசையா இருக்குடா. காலம் முழுக்க ஊட்டி விடுமா? உன்னை யார் வேணான்னு சொல்ல போறா? அதுக்கு இல்லப்பா, நாளைக்கு உனக்கு ஊட்டி விட மலர் வந்துருவா. அதனால தான் உங்க அம்மா பாசங்காட்ட போட்டிக்கு ஆள் வர்றதுக்கு முன்னாடியே நீ மகனா இருக்கும் போதே உனக்கு ஊட்டி விட ஆசைப்படுறா. சரிம்மா, கொண்டு வாங்க. சரி இரு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பா, சின்ன வயசுல என்ன பார்க்கும்போது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி என்னை அமுக்கி விட சொல்லுவிய, அது மாதிரி இப்ப அப்பா உனக்கு அமுக்கி விடட்டுமா? அப்பா தான் ஆசைப்பட்டு கேக்குறாருல, அமுக்கி விடட்டும்யா. படியா பாயா. காலை கொடு. அப்பா, என்னப்பா? எப்பயும் ஒரு பாட்டு பாடுவீங்களே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. பா, போதும்பா. வா, நீ இப்படி உட்காந்து ஊட்டி விடுவா. மாறா, ம், உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மிளகு போட்டு எடுத்து வந்திருக்கேன். என்னாச்சு மாறா? இப்படி ஒரு குடும்பத்துல வந்து வாரிசா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. நீ எங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு நாங்க தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடு. என்னாச்சு மாறா? தண்ணி குடி, இந்த தண்ணி குடி. குடு குடு. இந்தா குடி. அப்படியே நெஞ்சில தடவி விடு, முதுக தட்டி விடு, அப்படிதான் சரியாயிடும், சரியாயிடும். ம், சீக்கிரம் தூங்கு, காலையில வெள்ளம் எந்திரிக்கணும்ல. சரிப்பா. பேராண்டி, ஐயா, உங்க அப்பா உனக்கு காலமிக்க விட்டாங்க, அம்மா சோறை ஊட்டி விட்டாங்க. நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? சொல்லுங்க ஐயா. என் கையால உனக்கு மூக்கு பொடி போட சொல்லி சின்ன வயசுல கேட்ப, நான் விரட்டி விரட்டி விட்டுருவேன். இன்னைக்கு கொடுக்குறையா, இந்தா என் கையால பொடி போடியா. போடியா. ஆயுசு 100.
ஆயுசு 200. ஆயுசு 300. 300 வருஷத்துக்கு நீ நல்லா இருப்பையா. அழகரு 2 பேரும் சிவகங்கைக்கு போறாங்க. இப்பதான் கிளம்புனாங்க.